ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சாதகன், அந்த சாதகனுக்கு வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போ அந்த சாதகன் அந்த வைராக்கியத்தில் உறுதியாக இருக்கிறானோ, அதில் உச்சநிலையை அடைந்திருக்கிறானோ, அந்த சாதகன் தான் ஒரு ஸ்திரமான ஒரு பக்தன் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் சொல்கிறார். பீத ராக பய குரோத ஸ்திததீர் முனிர் உச்சதே. ஸ்திரமான ஒரு பக்தன் யார் அப்படின்னு கேட்டால், பீத ராக பய குரோத, அதாவது ராக பய குரோத இந்த மூன்றில் இருந்து யார் விடுபட்டிருக்காங்களோ அவங்க தான் உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். இதில் கிருஷ்ணர் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ராக. ஸோ இதில் இருந்து ஒருத்தர் விடுபட்டிருக்கிறவர் தான் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால தான் அந்த ராகம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறார். ஸோ இதில் இருந்து விடுபட்டிருக்கக்கூடிய நிலை தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் ஒரு சாதகனுக்கு இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த வைராக்கியம்னா என்ன, இந்த வைராக்கியத்தினுடைய 4 நிலைகள்னால் என்ன, அது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறோன்னு சொல்லி, அதுக்கப்புறமா நம்ம எப்படி அதில் முன்னேறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறது, இது எல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வைராக்கியம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வை ராக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த வார்த்தையை ரெண்டாக பிரிக்கிறாங்க. வைராக அப்படின்னா என்ன? ராகம்னா விருப்பம், இல்லைன்னா பற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எங்கே இந்த விருப்பு இல்லை பற்றுதல் இல்லாமல் இருக்கோ அதுதான் என்னது வைராக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது 4 நிலைகளில் இருக்குது. அதில் முதல் நிலை என்ன அப்படின்னு கேட்டால் யதமான. அப்படின்னா ஒரு சாதகன் தனக்குள்ள எந்த மாதிரியான ஒரு பற்றுதல் இல்லை ஒரு விருப்பம் ஆசை இருக்குது அப்படிங்கிறத தானே உணர்ந்து கொள்ளுதல். முதல்ல தானே என்ன பண்ணிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்போவும் நமக்குள்ளே ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன வியாதி அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியும். அப்போ எந்த வியாதினே தெரியாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அந்த ட்ரீட்மெண்ட் வெற்றிகரமாகவும் முடியாது. அதனால் முதல்ல ஒரு சாதகன் தனக்குள்ள இந்த மாதிரியான ஒரு குறை இருக்குது, ஒரு பற்றுதல் இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஒத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வெளியில் 4 பேர்கிட்ட சொல்லி நமக்கு ஒத்துக்கிறதுக்கு வேணால் தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே என்ன பண்ணிக்கணும், அந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம அதை ஒத்துக்கணும். ஆமாம், எனக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பற்றுதல் இருக்குது, புலனின்பத்துக்கான ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், முதல்ல அந்த நபர் ஒத்துக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பகவான் கொடுத்தா கூட என்ன பண்ணிக்க முடியும், அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பகவானுக்கு தெரியும் நமக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி பகவான் நமக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் இல்லைன்னா அப்போ அந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாது. அதனால் குறைந்தபட்சம் ஒரு சாதகன் தனக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு புலனின்பத்துக்கான ஒரு ஆசை விருப்பம் இருக்குங்கிறத அவனுக்குள்ளேயே ஒத்துக்கணும். வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாட்டினா கூட பரவாயில்ல, அந்த தைரியமாவது வேணும். பலருக்கு அந்த தைரியமே கிடையாது. வெளியில் சொல்கிறதுக்கு தான் தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே ஒத்துக்கிறதுக்கு கூட தைரியம் கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட் உள்ளுக்குள்ளே ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு அந்த மனசாட்சி உறுத்தும், அச்சச்சோ நான் இது மாதிரி பண்ணனே அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் முதல்ல அந்த தனிப்பட்ட நபர் என்ன பண்ணிக்கணும், ஒத்துக்கணும் எனக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. புலனின்பம் அப்படின்னு சொன்னால் அது இந்த புலன்கள்னால், வெளிப்புற புலன்கள்னால் செய்யக்கூடியது இருக்குது, உள்புற புலன்களாக இருக்கக்கூடிய மனம் புத்தி அகங்காரத்தினால் செய்யக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ அந்த ரெண்டையுமே ஒருத்தர் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவர் தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறமா அந்த குறையை, அந்த புலனின்பத்துக்கான விருப்பத்தை அதிலேருந்து வெளியில் வரணுன்றதுக்கு அவர் வந்து முயற்சி பண்ணணும். அதுக்கான ஒரு விருப்பம் இருக்கணும் அவருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது, ஒரு பற்றுதல் இருக்குது, புலனின்பத்துக்கான விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இருக்குது, ஆமாம், ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணலைன்னா, அந்த முயற்சியிலே நான் ஈடுபடலை அப்படின்னு சொன்னால் அது கண்டுபிடிச்சி தான் என்ன பிரயோஜனம்? அது இருக்குன்னு தெரிஞ்சு தான் என்ன பிரயோஜனம்? அதிலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. ஸோ அதனால் அந்த புலனின்பத்துக்கான ஒரு விருப்பத்தை அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த முயற்சியை வந்து நம்ம தான் எடுக்க முடியும். வெளியிலேருந்து வேறு யாரும் என்ன பண்ண முடியாது. அதை எடுக்க வைக்கிறதுக்கு நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதே, அது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஆசை விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் மனசுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தான் தெரியும். அப்போது அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியும் யார் தான் எடுத்தாகணும்? நான் தான் எடுத்தாகணும். அதனால் முதல்ல எனக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு விருப்பம் இருக்குது, பற்றுதல் இருக்குங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கணும், ஒத்துக்கணும். அப்புறமா அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடணும். இது யதமான அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வெதிரேகா. வெதிரேகா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ முதல்ல இந்த மாதிரியான ஒரு பற்றுதல் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம், முயற்சி செஞ்சோம். அந்த முயற்சியோடைய அடுத்த நிலை என்ன? அதனால் நான் எடுத்த சில முயற்சிகள்னால எனக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 விதமான விருப்பம், ஆசை எனக்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அதை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அதுக்கான ஒரு முயற்சி நான் எடுத்தேன். இப்போது அதில் எந்த மாதிரியான ஒரு விருப்பங்களில் இருந்துலாம் நான் வந்து விடுபட்டுருக்கிறேன், அதில் இல்லைன்னா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? ஒருத்தர் சுய பரிசோதனை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணிக்கணும்? அவர் முதல்ல வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கணும். யாருக்கும் காமிக்க தேவையில்லை, ஆனால் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்? எனக்குள்ளே இருக்குங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு, இல்லைன்னா வந்து விடுபட்டு போயிருக்கு, அதாவது விலகி போயிருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிக்க முடியும்? அவர்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து தனக்குள்ளே இருந்த அந்த விருப்பங்கள், அந்த பற்றுதல் வந்து குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கா, இல்லை விடுபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டறியக்கூடிய ஒரு நிலை வெதிரேகா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னென்னா சினிமா பாடல்கள் கேட்குறதுல அதிகமான ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். இப்போ நமக்கு அதுக்கான ஆர்வம் போயிருக்கும். அப்படின்னா என்ன? அதுக்கு அந்த ஒரு புலன் இன்பத்திலேருந்து நம்ம விடுபட்டோம். வெரி குட். அது மாதிரி இன்னும் என்னென்னமோ இருக்குது. நமக்கு சாப்பிட்றதுல இருக்கலாம், பேசுகிறதுல இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இப்போ ஆண்களுக்கு வந்து பெண்களோட பேசுகிறதுல ஒரு விருப்பம் இருக்கலாம், பெண்களுக்கு ஆண்களோட பேசுகிறதுல வந்து ஒரு விருப்பம் இருக்கலாம். பணம், புகழ், பேர், பதவி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. வெளிப்புறமான புலன்கள்னால் அடையக்கூடிய இன்பமும் சரி, உள்புறமாக மனம் புத்தி அகங்காரத்தினால அடையக்கூடிய புலன் இன்பமும் சரி, இந்த ரெண்டுலேருந்துமே வந்து எது எது எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு, இல்லை விடுபட்டு என்னை விட்டு போயிருக்கு அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்போ ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? எது குறைஞ்சிருக்கோ அதுக்கு என்ன பண்ணணும், எது விட்டு போயிடுச்சோ நம்ம அதுக்காக அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம வந்து எடுக்க தேவையில்லை. அப்போது என்ன மாதிரியான ஒரு குறை இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குறைகளை எக்ஸாக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வெதிரேகா. அதாவது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நமக்குள்ளேயே வந்து அந்த சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடியது வெதிரேகா. மூன்றாவது நிலை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஏகேந்திரிய. ஏகேந்திரிய அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த சாதகன் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பற்றுதல்கள் விருப்பத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த மாதிரி எந்தெந்த விருப்பு இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணிட்டாரு? அவர் வந்து எல்லா விதமான புலனின்பத்துக்கான அந்த விருப்பங்களையும் பற்றுதலையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். அப்படின்னா இந்த புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறார். இந்த புலன்கள் என்ன ஆகிறது இல்லை, இப்போது ஒரு புலனின்ப செயல்களில் ஈடுபடுறதில்லை, அந்த ஒரு நிலையை அடைந்திருக்கிறாரு. ஆனால்
இந்த நிலையில் அவருக்கு மனதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, அந்த புலனின்பத்துக்கான அந்த ஆசை இருக்குது. ஸோ புலன்கள் அந்த இன்பத்திற்கான செயல்களில் ஈடுபடுறதில்லை, ஆனால் அதுக்கான ஆசை இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த நிலை தான் வந்து என்ன, ஏகேந்திரிய. ஸோ இந்த நிலையில் வந்து என்னென்னா நம்ம வெளிப்புறமாக சில செயல்கள் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு அதுக்கான ஒரு ஏக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு ஏதோ ஒரு உணவு நமக்கு பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப விருப்பமான ஒரு உணவாக இருந்திருக்கலாம். அந்த உணவு இப்போ நமக்கு வந்துட்டு அடிக்கடி ஒரு அக்சசபிள் இல்லாமல் இருக்கலாம். கோவிலில் நமக்கு அது கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அதை வெளியில் இருக்கிற மற்றவங்க யாராவது வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, அதை பார்த்து நமக்குள்ளே வந்து ஒரு விருப்பம் வரும். இவங்க சாப்பிட்றாங்க, நம்மளால் சாப்பிட முடியலையே, கோவில் இதெல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நமக்குள்ளே வந்து ஒரு ஏக்கம் இருக்கலாம். இல்லை யாராவது ஒரு நல்ல கணவன் மனைவி அவங்க வந்து நல்லா ஒரு பக்தியாக இருக்கிறத பார்க்கும்போது, நான் ஏன் வந்து பிரம்மச்சரியானே, பேசாமல் நானும் இவங்கள மாதிரி வந்து ஒரு கிரகஸ்தனாக இருந்திருந்தா நானும் கணவன் மனைவியை வந்து நல்லா பக்தி பண்ணியிருக்கலாமே. இது மாதிரி பலவிதமான ஒரு ஏக்கங்கள் நமக்குள்ளே வந்து மேபி இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் இருந்தும் நம்ம வெளியில் வரணும். ஸோ இப்போது நம்ம அதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறதில்ல, ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த நிலை வந்து என்னது, ஏகேந்திரிய. ஸோ 4வது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக வந்து இந்த புலனின்பங்களில் இருந்து முழுவதுமாக விடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏகேந்திரிய. இந்த ஒரு நிலையில் இதுக்கு முன்னாடி அவர் எந்த மாதிரியான ஒரு புலனின்ப செயல்களில் ஈடுபட்டிருந்தா கூட அந்த செயல்களில் இருந்தெல்லாம் வந்து என்ன இருக்கிறாரு, கம்ப்ளீட்டாக வந்து விடுபட்டிருக்கிறார். இந்த ஒரு நிலை தான் வந்து என்ன, வசீகரா அப்படின்னு பேர். இந்த 4வது நிலைக்கு பேர் என்ன, வசீகரா. அப்படின்னா என்ன, கம்ப்ளீட்டாக அவர் வந்து கிருஷ்ணர்னால் வசீகரம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து இந்த பௌதிகமான எந்த ஒரு பொருட்கள் மேலேயும் வஸ்துக்களுக்கு மேலேயும் அவருக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கிறாரு. மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஏக்கமும் கிடையாது, வெளியில் இந்த புலன்களும் அந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபடுறதும் கிடையாது. ஸோ அதுதான் வைராக்கியத்தினுடைய இறுதி நிலை, உச்ச நிலை. இந்த நிலையை வந்து ஒருத்தர் வந்து அடையணும். இதுதான் வந்து அந்த சாதகனுக்கான ஒரு வெற்றி. இது அந்த வைராக்கியத்தினுடைய ஒரு உச்ச நிலை. நம்ம உண்மையான ஒரு விருப்பத்தோடு அந்த நிலையை அடைகிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதில் சில நேரங்களில் வந்து என்ன ஆகலாம், நம்ம வந்து தோல்வி அடையலாம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், விடாமுயற்சியோட தொடர்ந்து நம்ம அதை வந்து பயிற்சி செய்யணும். அந்த வைராக்கியத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து வளர்த்துக்க முயற்சி செய்யணும். அப்படி நம்ம வந்து வளர்த்துக்க முயற்சி செய்யும்போது பகவான் வந்து பார்த்து என்ன பண்ணுறாரு, இந்த சாதகன் நிஜமாகவே வந்து ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை அடையணும்னு முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்ணுறாரு, அந்த சாதகன் அந்த வைராக்கியத்தினுடைய உச்ச நிலையை அடைகிறதுக்கு அவருக்கு வந்து உதவி பண்ணுறார். அது நம்ம வந்து பல பக்தர்களுடைய சரித்திரத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். பில்வமங்கல டாக்கூர், இன்னும் பல பக்தர்கள், அவங்களுடைய வாழ்க்கையிலலாம் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய அந்த நிலையில் இருந்து அவங்க விட்டு வெளியில் வர்றதுக்கு பகவானே வந்து உதவி பண்ணுறார். ஏன்னா அவங்க இந்த பக்தி பாதையில் முன்னேறணும்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு விருப்பம், ஒரு முயற்சி, அதை பார்த்து பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வைராக்கியத்தை அவங்க வந்து அடைகிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறார். ஸோ அதனால் இந்த வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதுல நம்ம எப்போதும் வந்து தளர்ச்சி அடையாமல் தொடர்ந்து வந்து முயற்சி செய்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அந்த வைராக்கியத்தினுடைய உச்ச நிலையை நம்மளால் வந்து அடைந்து முழுவதுமாக கிருஷ்ணருக்கு மேலே மட்டுமே வந்து ஒரு ஈர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் வந்து அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா.